அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா, பாபா வங்க அவர்களுடைய கணிப்புகளின்படி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜனவரி 28ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பாபா வங்க அப்படின்னு சொன்னாலே அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் நாம் நம்மளுடைய சேனல்லே பார்த்துருக்கோம். ஏன்னா அவங்களுடைய கணிப்புகள் ரொம்பவே பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். உலக நிகழ்வுகளாகட்டும், உலகத்தில் நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளாகட்டும், அப்படி இல்லைன்னா ஜோதிட ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரகங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தீங்கன்னா அவங்க கணித்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 5000 வருடத்திற்கான கணிப்புகளை அவங்க குறிப்பால் எழுதி வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த 5000 வருடத்திற்கான கணிப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போது அவங்களுடைய கணிப்புகள் பலவும் உண்மையாகி கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறதுனாலேயே அவங்களுடைய கணிப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்கிறதுனால தற்போது பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கக்கூடிய ஜனவரி மாதம், அதாவது 2026வது வருடத்தினுடைய முதல் மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்துல 28ஆம் தேதி ஒரு அதிசய கிரக சேர்க்கை உருவாகிறது. இந்த கிரக சேர்க்கையினால சில ராசிக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை தந்தாலும் சில ராசிக்கு மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது, ஜனவரி 28ஆம் தேதிக்கு பிறகு அவங்களுக்கு நன்மையா இருக்குமா தீமையா இருக்குமா, என்ன மாதிரியான விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகார்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரம் ஓரளவுக்கு சுமாரான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். நீங்கள் விரும்பிய ஒரு பொருளை இழந்திருக்கீங்க அப்படின்னா அது தங்களுக்கு திரும்ப கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. தங்களுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் குணமடைய ஆரம்பிக்கும். நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. வழக்கத்தை விட ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஒரு புதிய முயற்சியை தொடங்க திட்டமிட்டு இருக்கீங்க அப்படின்னா பழைய முதலீடு அப்படி இல்லைன்னா வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. தங்களுடைய நிதி நிலையை வலுப்படுத்துவதே தங்களுடைய முதன்மையான கவனமாக இருக்கணும். மூதாதையர் சொத்து தொடர்பாக தங்கள் உடன்பிறப்புகளுடன் ஏதேனும் தகராறு இருந்தால் அது தங்களுக்கு முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் பணியிடத்தில் சூழல் முழுவதுமா சாதகமாக இருக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு ஒரு சிந்தனையோடு நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். சில விஷயங்களில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் இருக்கும், சில விஷயங்கள் சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். தங்களை பிடிக்காதவர்கள் கூட தங்களுக்கு ஆதரவு கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் பணிகள் எளிதாகவே முடிவடையும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்வீங்க. தங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். மொத்தத்தில் இக்காலம் வெற்றிகரமான மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாகவே தங்களுக்கு இருந்தாலும் உணவுகள் விஷயத்துல சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியமான பழங்களை கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க. வேலைகளை ஏதேனும் தவறு செய்திருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் நிதானத்தோடு அணுக வேண்டியது முக்கியமான ஒன்று. உடனடியாக அது தங்கள் மேல் அதிகாரியிடம் மன்னிப்பு கேட்பதும் சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். வேலை அப்படி இல்லைன்னா வியாபாரம் தொடர்பாக ஒரு பயணம் மேற்கொள்ளவும் நேரிடலாம். குடும்ப தகராறுகளை விவாதங்கள் மூலமா தீர்க்க முயற்சி பண்ணுங்க. தங்களுடைய நீண்டகால ஆசை தங்களுக்கு நிறைவேறவும் வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா
சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகப்படியான கோபம் வந்து உங்களுக்கு வெளிப்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் வந்து கூடுதலான பண வரவு உங்களுக்கு வந்து இருக்குங்க. பயணங்கள்னால பயணங்கள் செல்லக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சிறு நஷ்டமோ இல்லைன்னா உடல் அசதியோ உடல் சோர்வோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. கொடுத்த வாக்க நீங்கள் எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க. வீண் பழி நீங்கும், சில்லறை சண்டைகள் சரியாகும், குடும்பத்தில் அமைதி குறையலாம். நிதானமாக பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க. அதே நேரம் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். அரசியல்வாதிகள் கோபமாக பேசுறதை தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம், அதனால கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது அவசியமாகிறது. புதிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்து சேருங்க. கிடப்பில் போடப்பட்டிருந்த வேலைகளை எல்லாத்தையும் மும்முரமாக செய்து முடிச்சிடுவீங்க. ஊதிய விஷயங்களில் நல்ல மனநிலை இருக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம். பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. இலக்கியம், கதை, கவிதை துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கப்பெறுங்க. பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகளும் நேரிடலாம். பிள்ளைகளின் வளர்ப்பில் சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உருவாகலாம். அதே மாதிரி சில நேரங்களில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும், அதனால கவனமாக இருப்பது அவசியம். வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்களும் உருவாகலாம். அதே நேரம் காரிய அனுகூலம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவ நீங்க முன்வருவீங்க. மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கப்பெறுவீங்க. தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டுவிடுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சில அதிரடியான மாற்றங்கள் வந்து சேரலாம். அதே மாதிரி பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பும் உங்களுக்கு வந்து சேரும். சிலரை பொறுத்த வரைக்கும் வெளியூர் மாற்றலும் வரலாம். உடனே வந்து கை கூடலை அப்படின்னாலும் அதற்கான விதையை தற்போது ஊன்ற வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உலக வாழ்க்கை, யோக வாழ்க்கை இரண்டிலையும் சரிங்க, சமமான எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாக செய்யும். அதே மாதிரி மகான்களினுடைய ஆசீர்வாதங்கள் வந்து தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வந்து வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களது பேச்சு மற்றவர்கள் சரியாக புரிந்தும் கொள்வாங்க. எந்த ஒரு காரியமும் இழுபறியாக இருந்து முடிவில் சாதகமான பலன்களை தருங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் வந்து உயரதிகாரிகளினுடைய ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளினுடைய கொட்டம் அடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கப்பெறும். அரசு தொடர்பாக பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு மாற்றம் பெற முயற்சி பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விருந்து கொண்டாட்டம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். புத்திர பாக்கியம் ஏற்படுங்க. வீட்டு வாடகை வசூல் வந்து திருப்திகரமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம். தீயவர்கள் தொடர்பான சஞ்சலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கனியை பறிக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். எதிரிகளின் பணமும் வந்து சேர வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகலாம். சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவதும் சிறப்பு கவனத்தை செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரம் தொலைதூர பயணங்களான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம். விருந்தினர் வருகையால் வீடே விழாக்கோலம் போகணும் அப்படின்னே கூட சொல்லலாம். அவர்களுடன் பார்த்தீங்கன்னா சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்கணுங்க. உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க. பெண்களால்
அதனால லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுறது ஆகியவற்றால் வரக்கூடிய இன்பங்கள் நிலைத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர்வுகள், பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள், விரும்பிய இடமாற்றம், சில சலுகைகள், பரிசு பொருட்கள் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பெறலாம். சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா கூட்டாளிகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படலாம். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வருங்க. சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்றமிறக்கமின்றி ஒரே சீராகவே இருக்கும். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரரால் தங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. அதே மாதிரி பிள்ளை பேரு, புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் அப்படின்னு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் தங்களுக்கு கிடைக்கலாம். மனதில் தெய்வ பக்தி மேலிடும். அரசு பதவியில் இருக்கிறவங்களுடைய தயவால அனுகூலமான பலன்களையும் நீங்க அடைவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் மனதில் நினைச்சபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். தங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாகவே நடந்து முடியும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை, தொழில் லாபம் ஆகியவை உருவாகலாம். கற்பனை வளம் பெருக ஆரம்பிக்கும். தாய் மூலமாக நன்மைகளும் உருவாகலாம். சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க.